ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாவே சுகி அப்படிங்கிற பிலிப்பைன்ஸ் டேக்லாக் மூவி பத்தி கேட்டிருந்தாரு. இந்த மூவில அதிதியா காஸ்டா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த படம் எப்படின்னு சொல்லி படம் முடியும் போது உங்களுக்கே தெரியும். படம் ஸ்டார்ட் ஆன உடனே டைரக்டா வெளிய பிக்சர் போட்டுறாங்க. ஒரு கிளப்ல டான்ஸ் ஷோ போல நடந்துகிட்டு இருக்கு. சோ அங்க ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இந்த பொண்ணு இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய பணக்காரனும் அந்த பணக்காரன் கூட ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க. இந்த டீம் கிளப்னு எடுத்துக்கிட்டு சைடுல அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பணக்காரனும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் டான்ஸ் பண்ணி கூட அங்க இருக்கிறவங்க கிளாப் விசில் அப்படி சொல்லி சும்மா தெறிக்க விடுறாங்க. அந்த பணக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இங்க இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு இவன் அந்த பொண்ணு தான் பாக்குறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து போயிடுது. ஹீரோயின் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பணக்கார வீட்டு பையன் மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அவன் காசு தூக்கி போட்டுக்கிட்டு இந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படி எல்லாரும் ஹீரோயினுக்கு ரொம்ப கிரேஸ் கொடுக்கறதுனால அங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அது போக அந்த புரோக்கர் பொம்பளை கிட்ட வந்து கேக்குறா, இதெல்லாம் ஓவர், அவளை மட்டும் எல்லாரும் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏய், இங்க அவளுக்கு தான் மவுஸ், நீ எல்லாம் எக்ஸ்பிரே ஆயிட்ட, கொஞ்சம் தள்ளி இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி விட்டு அங்கிருந்து அவ சிரிச்சுக்கிட்டே போயிடுறா. அதுக்கு பிறகு பக்கத்துல இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்ல இவ தான் ஃபேமஸ், நம்மலாம் அவ்வளவுதான், இவ இருக்கிற வரைக்கும் நம்மளால எப்பயுமே முன்னாடி வர முடியாது, அங்க பாரு அவளை எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாரும், ஆனா நம்ம எக்ஸ்பிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவளை ஏத்தி விட்றா. அப்புறம் அதுக்கடுத்த சீன்ல வேற ஒரு ரெண்டு பேரை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் நீ சர்வீஸ் பண்ணல, அவர் மறுபடியும் என்கிட்ட பேசினாரு, நீ மறுபடியும் அவருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த தலை வெள்ளையா இருக்கிறான் இல்லையா, அவன் கேட்கறான். இல்ல போதும், அவன் ரொம்ப ஆர்ஷா இது பண்றான்டா, சோ அவன் நமக்கு செட் ஆக மாட்டான், வேற ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். ஏய் இல்லப்பா, அவன் பெரிய ஆளு, பெரிய பணக்காரனும் கூட, அவன் நினைச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த ஒயிட் மண்ட சொல்றான். அதுக்கு இவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, உனக்கு ரொம்ப கிரேஸ் இருக்கு, இன்னும் சொல்ல போனா நீ என்ன பண்ணா கூட எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான். அடிச்சு நீ சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத, சரி ஓகே நீ புக் பண்ணு, மத்தத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் இந்த புரோக்கரை காட்டுறாங்க. பா இன்னைக்கு ஷோ வேற லெவலு, செம்ம கலெக்ஷன், எல்லாம் நம்ம இபாவால தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த புரோக்கர். எங்க நம்ம ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வரா. இவ உள்ள வரும்போதே புரோக்கர் பார்த்துட்டு, ஓ வா வா வா, வருங்கால ஸ்டாரே நீ தான், என்ன மாதிரி ஷோ, என்ன மாதிரி டான்ஸ், நீ பண்ண ஒவ்வொருத்தரும் அள்ளு விட்டானுங்க, வேற லெவல் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை புகழ்ந்துகிட்டு இருக்கா. பார்க்க ரொம்ப அழகா இருக்க, உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது அப்படியே மேட்ச் ஆகுது, அழகு தேவதை நீ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த புரோக்கர் அவளை புகழ்ந்துகிட்டே இருக்கா. ஏய் ஓவரா பண்ணாதடி அப்படின்னு சொல்லி தண்ணி பாட்டில் எடுத்து மேல ஊத்த வரா. உடனே நம்ம ஹீரோயின் தடுத்து, உனக்கு வேணும்னா நீ நடிச்சுக்கோ, என்ன பத்தி சொல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண அப்படின்னா நான் மனுஷவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த லேடி, நிறுத்துங்க, உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், ஏன் முன்னாடியே இப்போ இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் திட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஒயிட் மண்ட அந்த பார்ட்டியை புக் பண்ணிருப்பான் போல, அவனும் வந்து வளைஞ்சு வளைஞ்சு குழஞ்சு இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. எப்படி அங்க ஹீரோயின் கிளப்ல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காளோ, இங்க ஹீரோவும் அந்த மாதிரி தொழில் தான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு புக் பண்ணா இல்லையா, அவனும் நம்ம ஹீரோவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இன்னொரு சீனை காட்டுறாங்க. அங்க யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். அந்த கிளப்ல ஒருத்தன் நம்ம ஹீரோயினே பாத்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தான்ல, அவனும் நம்ம ஹீரோயினும் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இதை பார்க்கும்போது டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தோணுது. உண்மையிலே இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனாவே வேற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். எங்கப்பா எனக்கு வேலை செய்யறதுக்கே கரெக்டா இருக்கு, நீ தான் பெரிய ஆளு, பெரிய ஆங்கர், உன்ன மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இவனும், நான் எங்க போய் எங்க இது பண்ணாலும் நீ பண்ற மாதிரி வர்றதே இல்ல, உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்கறா, நீ என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இல்ல நான் வேற அந்த மாதிரி பொண்ணு, எப்படி உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இதுல என்ன இருக்கு, நீ என் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், மத்தவங்க எல்லாம் எது நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்புறம் இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இந்த சீன் போயிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல ஒரு லேடி பரபரப்பா உள்ள வரா. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மா போல. அவகிட்ட வந்து, என்ன நீ இவ்வளவுதான் சம்பாரிச்சிருக்கியா, ரொம்ப கம்மியா சம்பாரிச்சிருக்க, வெறும் $10,000 தான் அப்படின்னு சொல்றாங்க, உனக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கும் உனக்கு இருக்கிற மவுஸுக்கும் நீ எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா, நான் என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தேன், ரொம்ப கம்மியா இருக்கு, அடுத்த டைம் நான் வந்தா என்ன இந்த மாதிரி ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா. அம்மா இதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. சும்மா இந்த கதைலாம் சொல்லாத, இருக்கும்போதே அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்துறா. அவ கத்தன உடனே நம்ம ஹீரோயின் ஆரம்பிச்சிடறா. இந்த அழுந்து சீன் போடுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கா அடுத்த முறை நான் சொன்ன மாதிரி அதிக பணம் சம்பாதிக்க வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் கூட இருக்கிற பொண்ணு வந்து சொல்றா, இவெல்லாம் ஒரு அம்மாவா, போதை கடிமையா இருக்கிறா, ஒரு பொண்ணு எப்படி நடத்தணும் கூட தெரியல, நீ இப்படி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அதுக்கடுத்த சீன்ல இந்த மென்ஸ் கிளப் காட்டுறாங்க. இந்த மென்ஸ் கிளப்ல எப்படி நம்ம ஹீரோ நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலோ அதே போல இங்க ஹீரோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அந்த ஷோக்கு நம்ம ஹீரோயின் காண்டா இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு அவரோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. நம்மளும் இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க போல. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் மண்டா இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோவை பத்தி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒயிட் மண்டா கிட்ட பேசுறாங்க. யார் அவன், பார்க்கவே வேற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் மண்டா ஹீரோவை பத்தி சொல்ல, அதுக்கு இவங்க அப்படியா பார்க்கவே பயங்கரமா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் இங்க நிக்கிறீங்க, வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் சீட்ல உட்கார்ந்து பாருங்க, அப்பதான் இன்னும் நல்லா கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அந்த ஃபர்ஸ்ட் சீட்டுக்கு கூட்டு போறான் அந்த ஒயிட் மண்டை. அதுக்கப்புறம் சீன்ல நம்ம ஹீரோ டான்ஸ் ஆடிக்கிட்டு ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கி வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயே ஷோ பண்ணிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து அந்த மாதிரி ஷோ பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடறா. ஹீரோயின் பயப்படுறத இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பாக்குறாங்க. ஏங்க பாரு, அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கும் போல, அவ கண்ணிலே தெரியுது, எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறவ, இங்க பாரு இவனை பார்த்த உடனே ஏதோ கொஞ்சம்
நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்கறால ஏதோ இருக்குடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி, நான் பண்றதுல அவளோட சந்தோஷம் போயிடும் பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பண்ணிடுறா. அதோட அவன் நிறுத்தாம பப்ளிக்காவே அந்த மாதிரி அவ பண்ணவும் ஆரம்பிச்சிடறா. இவ பண்றத பார்த்துட்டு அந்த ஒயிட் மண்டே ஷாக் ஆயிடுறான் அப்படின்னா நீங்களே பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு மோசமா பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சும்மா சொல்லக்கூடாது, இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவனும் பயங்கரமா கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கான். உண்மையிலே அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஹீரோயின் இதை பார்த்து ரொம்ப காண்டாயிடுறா. சைடா கூட முறைச்சு பார்த்துட்டு இருந்தவ கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் வர வழியில நம்ம ஹீரோயினும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் அவனை பார்த்து அவளை காண்டான அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. தெரியல, அங்க நடந்த விஷயம் எனக்கு ஏதோ பிடிக்கல, அதனாலதான் அவனை கூப்பிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் எனக்கு என்னமோ வித்தியாசமா இருக்கு, நீ எப்பயுமே இப்படி இருக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு கேட்க, ஏய் நான் நார்மலா தான் இருக்கேன், இதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏய் எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன், எனக்கு அந்த நிமிஷம் நீ தேவைப்பட்ட அவ்வளவுதான், அதுக்காக நீ சுமாரா இருக்க அப்படின்னு சொல்லல, நீ உண்மையே சூப்பரா தான் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இல்ல நீங்க என்ன அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் என் ஷோல இந்த மாதிரி எப்பயுமே பண்ணது இல்ல, இது எனக்கு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஏய் என்ன ஃபீலிங் ரொம்ப ஓவரா பண்றீங்க, நம்ம பண்ற தொழிலே அந்த மாதிரி தொழில் தானே, இதுல என்ன ஃபீலிங் வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு பிறகு அவ என்ன சொல்றா அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கு நாங்க வந்தது உண்மைதான், ஆனா உன் ஷோவை பார்க்க வரல, இந்த பார்ட்டிக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய விஐபி என்னையும் ஃப்ரெண்டையும் புக் பண்ணிருந்தாங்க, நாங்க அவனுக்கு சர்வீஸ் பண்ண வந்திருந்தோம், ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பணக்காரன் கூட இந்த பொண்ணு இந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹீரோ அப்படியே சோகமா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். என்னடா இவளுக்கு இவன் மெசேஜ் பண்றான் அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் மேட்ஸ் போல. நம்ம ஹீரோயின் என்ன மெசேஜ் ரிப்ளை பண்றா அப்படின்னா, நான் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன், நீ ஷோ மட்டும் தான் பண்றேன்னு கேள்விப்பட்டேன், ஆனா நீ மத்த எல்லா விஷயத்தையும் பண்ணுவ போல, பரவாயில்ல சூப்பர் பெரிய ஆளா வளர்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலா ரிப்ளை பண்ணிட்டு அவன் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. ஆனா இவனுக்கு என்னடா இவ இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி தோணுச்சா என்னன்னு தெரியல, அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த கடையில கிளீனிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளீன் பண்ற ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். சார் நீங்களா, நீங்க ஏன் டல்லா இருக்க மாதிரி இருக்கு, நான் உங்களோட தீவிர ஃபேன், உங்களுடைய ஷோ அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க வேற லெவலுங்க அப்படின்னு சொல்லி இவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் நீங்க லாஸ்டா பண்ண ஷோ சொல்லவே வேணாம், இந்த மாதிரி விஷயத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கல, ஆனா புதுசாவும் இருந்துச்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஹீரோ அவன் சொல்றதை கேட்டுட்டு பாத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்ல பொழுது விடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து எழுப்புறா. ஏய் 1 மணி ஆகுதுடி, இன்னும் தூங்கிட்டு இருக்க எழு அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புறா. 1 மணி தானே, ஏன் என்ன தூங்க விடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, உன்னை பார்க்க கீழே ஒருத்தன் வந்திருக்கான், உன்னுடைய ஓல்டு ஸ்கூல் மேட் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கீழே வந்து பார்த்தா ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்கான். அப்பாடா உன்னை பார்த்துட்டேன், உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு தூரம் அட்ரஸ் தேடி வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எதுக்கு அவளை கஷ்டப்பட்டுக்கிட்டு, நீ ஏன் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நம்ம ஒரு முறை ஏன் ஹாப்பியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். எனக்கு அது வேணாம், நீயே வச்சுக்கோ, உனக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து நம்மளோட ப்ரொஃபஷன், நீ கேட்கறது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்புறம் லாஸ்ட் நைட் கிளப்புக்கு வரும்போது நீ அங்கிருந்து சடனா எழுந்து போன அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, உனக்கு நான் பண்ணதை பார்த்து பொறாம தானே அப்படின்னு சொல்லி அவன் நக்கலா போய் அவகிட்ட சொல்றான். அதுக்கு உடனே அவ இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நம்ம எல்லாருமே அந்த மாதிரி தான், இங்க யாருமே ஒழுங்கு இல்ல, இதுல என்ன பொறாம வேண்டி இருக்கு, நான் யாரை பார்த்தும் பொறாமப்படல, எனக்கு அதுக்கு அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கே தெரியும் அவ எதுக்கு ஒன்னு அப்படி பண்ணான்னு சொல்லி, அவ எம்மேல இருக்கிற கோவத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கா, ஆனா எனக்கு அதனால எனக்கு எந்த பாதிப்புமே இல்ல, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு ஏய் இரு இரு இருன்னு கத்திட்டே ஓடி வரா. வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போகாத, இந்த ஜூஸ் மட்டும் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இல்ல பரவாயில்லங்க, நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கு அடுத்த சீன்ல அந்த டான்ஸ் மாஸ்டர் அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் அங்க வராங்க. ஏய் அங்கே நில்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு தெரியும் இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு ஷெட்யூல் ப்ரோகிராம் இருக்குன்னு தெரிஞ்சும் எங்க போய் சுத்திட்டு வரீங்க, இன்னைக்கு பாஸ்க்கு நீங்களே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அவங்க சொன்னதுக்கு அந்த பொண்ணு சிரிக்கிறா. அதுக்கு உடனே கோவம் வந்து, நீ என்ன மனசுல பெரிய அழகி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இன்னைக்கு மார்க்கெட்ல நீ ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு இவதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பேசின உடனே அவ அங்கிருந்து வந்து, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அவளை பத்தி என்கிட்ட பெருமையா பேசு அப்படின்னு சொல்லி அவ கூட இந்த பொண்ணு சண்டை போட ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் அவன் மேல இப்படி கோவத்தை காட்டுற, என்ன இருந்தாலும் உன்னோட ஸ்கூல் மேட் தானே அவன், நீ கொஞ்சம் நார்மலாவே பேசலாமே, நம்ம எல்லாரும் ஒரே வேலையை தான் செய்யறோம், இதுல அவனுக்கு பண்ணி தரதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு ஹீரோயின் இல்ல சில விஷயங்கள்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி பேசி அப்படியே முடி மலிப்பிடுறா. என்னமோ என்ன கணக்கோ எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு அமைதியாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்தாலே காண்டாவால அந்த பொண்ணு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவங்க அங்க இருக்கிற ஸ்டேஜ்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது ஹீரோனை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. அதனால ஒழுங்கா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண முடியல, அளவும் ஆரம்பிச்சிடறா. ஏன் அவன் மட்டும் பெரிய ஸ்டாரா இருக்கா, ஏன் என்னால ஆக முடியல, அவளை மட்டும் எல்லாரும் கொண்டாடுறாங்க, நானும் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சீன்ல ஹீரோ அந்த ஆதரவு இல்லாம இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் அப்புறம் சாப்பிடுறதுக்குன்னு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அந்த பசங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அந்த பசங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்து இவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி கையெடுத்து அந்த பையன் கும்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ இந்தாங்க இதையும் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு எடுத்து அந்த பசங்க கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்து செலவு பண்ணுங்க, மறுபடியும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. என்ன மேடம் உங்களை மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்க, ஏய் நான் நார்மலா தானே இருக்கேன், நீ தான் ரொம்ப ஓவரா பில்டப் பண்ற, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இன்னைக்கு ஷோல
ஹீரோவை வேற யாரோ பண்ணுவாங்க போல. ஏய் வா வா டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி இந்த விஐபியும் உனக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு இவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. அங்க அந்த விஐபி காட்டுறாங்க, அவகிட்ட இந்த பொண்ணு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, நான் உண்மையிலே அவளை விட பெஸ்டா இருப்பேன், என் கூட ட்ரை பண்ணி பார்த்தா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அவங்க வந்துடுறாங்க. ஏய் உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா, எப்ப பாரு ஏதாச்சும் என் வழியில குறுக்குல வரதே உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்ல, அப்புறம் அந்த பொண்ணு அங்க எழுந்து போயிடுறா. அப்புறம் ஹீரோயினும் அந்த விஐபி உட்காந்து ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு கூட்டு போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இல்ல அதை பத்தி பேசலாம் தான் நானே வந்தேன், முன்ன ஒரு மாதிரி இருந்தது, ஆனா இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இது சரியா வருமானு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் அவனை பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க, ஹீரோ பார்ல சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்க சைடுல பார்த்தா அந்த ஒயிட் மேன் கிட்ட ஏற்கனவே இந்த பெரிய பணக்காரன் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க இல்லையா, அவனை காட்டுறாங்க. எனக்கு அவன் தான் வேணும், லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே ப்ளீஸ் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி செட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒயிட் மேன் டபுளா சார்ஜ் ஆனா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். எவ்வளவு சார்ஜ் ஆனாலும் நான் தரது ரெடி, நீ ரெடி பண்ணி விட அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்புறம் அவன் வந்து இவங்கிட்ட கன்வின்ஸ் பண்றான், இங்க பாரு நான் அதுக்கான மைண்ட் செட்லயும் இல்ல, அதுக்கான இதுலயும் இல்ல, இதை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த விஐபியும் இந்த பொண்ணும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, நம்ம எல்லாருமே சேம் தான், என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்றோம், நீ உன் தொழில பெரிய ஆளா இருக்கலாம், நான் இந்த வேலை செஞ்சாலும் இங்க நான் தான் பெரிய ஆளு, அதனாலதான் என்ன தேடி நீயும் வர அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவன் எதுவும் பேசாம அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஒயிட் மண்ட புரோக்கர் கிட்ட நோ சொல்லிட்டு அப்படியே தலாடிக்கிட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த 3 பசங்க அவனை பாக்குறாங்க. என்னன்னா ரொம்ப அதிகமா குடிச்சிருப்பீங்க போல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா பசங்களா, கொஞ்சம் மைண்ட் சரியில்லை அதனால அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே நம்ம நம்ப கூடாது, நிம்மதி அப்படிங்கறதே எதுவும் இல்ல, லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல, ஆனா நம்ம எல்லாரும் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி இதை தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கான். சரி நீங்க தூங்குற நேரத்துல நான் வேற வந்து உங்க தூக்கத்துக்கு எடுத்து தத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பசங்க உன்னை பார்த்து சிரிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க, இவ டேபிள்ல உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு வெளியே யாரோ கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா இந்த 3 பசங்க கையில ஃபிளவர்ஸோட நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை ஒரு அண்ணா கொடுத்து விட்டாங்க, அவங்க உங்களை தேவதை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சோகமா இருந்தவள சிரிக்கவும் வச்சிடறாங்க. ஹீரோயினுக்கும் அந்த டைம்ல மைண்ட் அப்செட்டா இருந்ததுனால இது அவளுக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபாவே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பசங்க ஹீரோ கிட்ட வந்து அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணோம், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏய் ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் இந்த ஹெல்ப்பை மறக்கவே மாட்டேன், உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க அண்ணா, நான் கண்டிப்பா இருக்கேன், உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அந்த பசங்க அண்ணா ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அந்த அக்காக்கு உங்களை பிடிக்கும் போல, நீங்க அவங்கள மட்டும் விட்டுறாதீங்கண்ணா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறாப்ல. இந்த சீன்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோ அந்த கிளப்க்கே வரான். என்ன நல்லா இருக்கியா, இப்போ ஓகேவா, நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடப்பாவிகளா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஷாக் ஆகுது, இதை லவ் மாதிரி கொண்டு போனீங்களாடா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோ கேட்கறான், நான் பெரிய ஸ்டாரா இருந்தாலும் இந்த ஸ்டாருக்கே பிடிச்ச பெரிய ஸ்டார் நீ தான், உங்ககிட்ட ஸ்பெஷல் இருக்கு, அதனாலதான் எல்லாருமே நீ வேணும் அப்படின்னு சொல்லி உன்னையே தேடி வராங்க, அது எல்லாருக்கும் அமைஞ்சிராது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினை வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எதுவும் பேசாம இருந்துட்டா. அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா என்கிட்ட வேணாம்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ணிருக்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏய் நம்ம எல்லாருமே இந்த வேலையை தான் செய்யறோம், சோ அதனால எனக்கு இது பெருசா தெரியல, அவ்வளவுதான், இப்போ இது பெருசா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயின் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சீன்ல மறுபடியும் அவன் இங்க வரான், எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருக்கு, நான் கொஞ்சம் வெளியே போகணும், எனக்கு கொஞ்சம் கூட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் இவங்க போய் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து இவ குக் பண்றதுக்கு காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், அன்னைக்கு நடந்ததுல உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே அப்படின்னு சொல்லி ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அது ஜஸ்ட் வெறும் ப்ரொசீஜருக்காக மட்டுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. என்ன முதல்ல பண்ண மாதிரி இப்ப இல்ல, ஏன்னா இந்த சீன்ஸ் எல்லாமே இவங்க 2 பேரும் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அந்த சீனோட எண்ட்ல ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக் சீன் வச்சிருக்காங்க. அப்புறம் அது முடிஞ்ச பின்னாடி ஏய் நீ என்னைய கரெக்ட் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் இல்ல உண்மை என்னன்னா நீ தான் என்ன கரெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்புறம் உண்மையிலே இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாவே இருக்காங்க. இனிமே உங்க ஸ்டார் வரமாட்டா, நேத்து ஷோக்கு வரல, இன்னைக்கு ஷோக்கு வரல, ஐ திங்க் அவளுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேல காண்டா இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இனிமே நான் தான் இங்க ஸ்டார் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு ஒருத்தர் பத்தியும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எந்த மாதிரியான பெயின்ல அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட ஸ்டோரி கேட்கும்போது ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிடறா. என் லைஃப்ல நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இருந்தாலும் என்னால முடிஞ்ச உதவியை நான் மத்தவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னடா அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க சிரிப்பாங்க இல்லையா, அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இவன் இந்த மாதிரி சொல்றத ஹீரோயின் அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஏய் இந்த மொமெண்ட்ல நம்ம கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும், நம்ம ரொம்ப சோகமா போயிட்டோம்னு நினைக்கிறேன், இந்த மொமெண்ட்டை நான் சந்தோஷமா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட வர நம்ம ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடறா. அப்புறம் 2 பேரும் பண்றாங்க. இந்த படத்திலே இந்த சீன் ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் தூங்கிடுறான். நான் காதல் வழியில விழுந்துட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளுக்கு அட்வைஸ் பண்றா, ஏய் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ டைரக்டா சொல்லிடு, ஏன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லைஃப் அப்படிங்கிறது அவ்வளவா செட் ஆகாது, அவனும் அந்த வேலையை தான் செய்யறான், இருந்தாலும் நீங்க உங்களுக்குன்னு ஒரு
புது வாழ்க்கை அமைச்சுக்கோங்க, நீ ஓப்பனா போய் உன் காதல அவங்க கிட்ட சொன்னா அவன் கண்டிப்பா அதை ஏத்துப்பான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அவளோட ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் கண்டிப்பா நான் சீக்கிரமா சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த 3 பசங்களையும் காட்டுறாங்க. ஒரு பையன் அக்கா ஏதாச்சும் கொடுங்கா அப்படின்னு சொல்லி போறவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப சடனா அங்க பார்த்தா திருடன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கத்த, ஒருத்தன் பேக் எடுத்துக்கிட்டு அங்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா டக்குனி அவனோட காலை குறுக்குல விட்டு அவனை கீழே வச்சுட்டு அந்த பேக் எடுத்துறான். அந்த கீழே விழுந்த திருடன் கையில இருந்த பேக்கை புடிங்கிட்டு கத்திய வச்சு இது பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் அங்கே விழுந்து கத்த அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ அங்க வரான். போற வர காருங்களாம் சார் நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா யாரும் நிறுத்தாம அங்கிருந்து போயிட்டே இருக்காங்க. அப்புறம் டக்குன்னு அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை கட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ அங்க வரான். என்னாச்சு, ஏன் ட்ரெஸ் ஃபுல்லா ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்க, ஒண்ணு இல்ல விடு, எல்லாம் அவனாலதான், எப்பறா குழந்தை இந்த மாதிரி பண்ண அவனுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவன் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, நீ வேலைக்கு தானே போன அப்படின்னு சொல்லி அவ கேட்க, ஆமா நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன், போற இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உனக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, அதுல ஒரு பையனுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்சிடென்ட் சொல்றான். அதுக்கு அவ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்றா. இல்ல என்னால முடியல பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த பசங்களுக்கு வேற யாருமே இல்ல, அவங்க என்னதான் நம்பி இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஆனா செலவு கூட எங்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல, அந்த பையன் காப்பாற்ற முடியுமானே தெரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், எங்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன், இது எப்படி சரி பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். நேரா அந்த ஒயிட் மண்டை கிட்ட வரான். எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன், ஓ அப்படியா, நீ தான் நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி போன, இப்போ கூட அந்த விஐபி நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான், பணத்தை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலை இல்ல, நீ ஓகே சொன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஹீரோ அந்த மாதிரி பண்றான். அந்த விஐபி மட்டும் இல்லாம இன்னும் பல பேருக்கும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறான். அட் த சேம் டைம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவரோட பாஸ் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, உனக்காக பல சூப்பர் விஐபிஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ ரொம்ப ஓவரா பண்ற, உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் நினைச்சா இதுக்கு மேல நீங்க வேலையை செய்ய முடியாது, அது உனக்கு தெரியும்ல, உன் மனசுல என்ன பெரிய பேரழகி நினைப்பா அப்படின்னு சொல்லி அவளை திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் அமைதியா இருக்கா. அதுக்கும் மேல உங்க அம்மாவை பத்தி நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிறது கிளம்பி வந்துடுறா. அப்புறம் வீட்டுக்கு வந்தா ஹீரோ வந்துடுறான். இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அதுக்கு அவன் இன்னும் ஐசியூல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின், நான் கூட ஒரு விஷயம் சொல்லணும், நான் என் கிளப் வேலையை விட்டுலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இல்ல பாஸ் நடந்துக்கிறதே சரியில்லை, எனக்கு சரியா படல, அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கிளப்பை காட்டுறாங்க. இவ வேலையை ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளப்புக்கு வந்துட்டு இருக்கா. இந்த ஹீரோங்க நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அதுல இந்த மார்காவும் ஒருத்தி. அவன் அப்படி பண்றத வீடியோ எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போட்டு காட்டி சிரிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்டையும் காட்டி, பாத்தியா உன் பாய் ஃப்ரெண்ட அன்னைக்கு ஒரு டைம் இல்லாம 6 டைம் பண்ணியிருக்கான், சும்மாலாம் இல்ல, உன் ஆள் வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லி அவளை காண்டேத்துறா. ஹீரோயின் கோவப்பட்டு பலாரம் அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ போன பின்னாடியும் லூசு மாதிரி இந்த பொண்ணுங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்டா ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, நீ வேலைன்னு சொல்றது இந்த வேலை தானா, அருவருப்பா இருக்கு, நம்ம இந்த வேலை செஞ்சோம் இல்லன்னு சொல்லல, ஆனா இதான் வேணாம், நம்ம இது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன், ஆனா நீ இதான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. பின்ன வேற என்ன பண்ண சொல்ற, அதிக காசு வேணும், வேற என்ன பண்ண முடியும், இல்லாட்டி அந்த பையன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். நான் கூட என் சேவிங்ஸ் தரேன்னு சொன்னேன், ஆனா நீ எதுவுமே கேட்கல, உனக்கு எப்பவுமே நீ எடுக்கிறது தான் முடிவா இருக்கும்னு நினைக்கிற, நீயாவே இரு, நான் நானாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க கிட்ட கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கு அடுத்த சீன்ல இவங்கிட்ட கோச்சிக்கிட்டு வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கா. அந்த பெரிய விஐபி பணக்காரர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவகிட்ட, என்னாச்சு பா இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒண்ணு இல்ல, மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு, எனக்கு கொஞ்சம் வீட்டை டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஓ டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போறாங்க. இவங்க 2 பேரும் போறத இந்த மார்கா இருக்கா இல்லையா, இவ வீடியோ பிடிச்சிடுறா. ஹீரோட கிளப் கொண்டு போய், அவ ஒன்னும் ஒரிஜினல் இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒழுக்கமா இருக்க மாதிரி பேசுறா, உங்ககிட்ட ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ காட்டுறா. அதை பார்த்த உடனே ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல அப்படி நடந்து வரான். அப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்க ஹீரோயினை பார்த்து அவ கையை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போய், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நீ ரொம்ப மோசமானவ, என்னை ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளை அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவளும் இவனும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு என்ன விட அவன் தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. எனக்கு எதுவுமே தெரிய வேணாம், எனக்கு இப்பதான் எல்லாமே தெரியுது, நீ என்ன ஏமாத்துறவ, மோசமானவ அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீ போய் ஒருத்தரையும் இந்த மாதிரி பண்ணிட்டு வருவ, ஆனா நான் பண்ண தப்பா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அப்ப பாத்தியா நீ தப்பு தானே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஐயோ நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. நான் அந்த பையனுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இல்ல நீ ஒரு காரணவாதி, உனக்கு ஒரு காரணம் வேணும், அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்க, இத்தனைக்கும் நான் உன்னை லவ் பண்ணணும்னு நினைச்சேன், நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன், நான் உன்னை பார்த்து பொறாமப்படலன்னு சொல்லி, ஆனா நீ என்னை பத்தி கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. ஒவ்வொரு டைம் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்க, என்னை இப்பவும் நீ புரிஞ்சுக்கலனா நீ வேஸ்டா அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சி ஆடிக்கிட்டே அவ கேட்டுட்டு இருக்கா. அவன் அதுக்கப்புறம் சாரி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா அதுக்கு ஹீரோயின் கன்வின்ஸே ஆகாம அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் அடுத்த சீன்ல அவன் அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறா. வர வழியில இந்த மாதிரி வேலை செய்யறவங்கள பாக்குறா. அங்க கிட்ட போய் பார்த்தா அந்த லேடி இருக்கா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, இன்னைக்கு நீ ஸ்டாரா இருக்கலாம், ஆனா குறிப்பிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு இது எதுவுமே இருக்காது, நமக்குன்னு இருக்கிறது ஒரு வித்தியாசமான லைஃப், அதை யாரும் புரிஞ்சுக்கவும் முடியாது, அதை நம்ம மாத்துறது ரொம்ப கஷ்டம், அதை மாத்தினாலும் நம்ம நிம்மதியா வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லி இவளுக்கு அந்த லேடி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் ரொம்ப சோகமாவே அப்படியே அங்கே நடந்து வந்துகிட்டு இருக்கா. அவளோட லவ் பத்தியும் அந்த லவ் ஃபெயிலியர் ஆனதை பத்தி நினைச்சுக்கிட்டு அப்படியே கதறி அல்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.